கொலோசையரின் புத்தகம் 3:5 நாம பார்க்கிறோம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், அப்புறம் என்னதுங்க, துர்யிச்சை, மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்க என்ன பண்ணணும், விபச்சார எண்ணங்களுக்கு, செஞ்சாத்தான் அர்த்தம் கிடையாது. என்னதுங்க, விபச்சார எண்ணங்களுக்கு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு கூட நீங்க இடம் கொடுக்க கூடாது. அசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவ காரியங்களின் ஆளுகைக்கு நம்மளை விட்டு கொடுக்கறதுங்க. அப்புறம் மோகம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். துர்யிச்சை அப்படின்னா கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆசைகள். அப்புறம் விக்கிரக ஆராதனையான பொருளாசை. என்னதுங்க, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அதாவது இந்த பூமியில இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய உங்க சரீர உறுப்புகளை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. உங்க மனதை அழித்து போடுங்கள், எண்ணங்களை அழித்து போடுங்கள், உங்கள் நினைவுகளை அழித்து போடுங்கள், உங்கள் சிந்தனைகளை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. சிலர் பாவத்திலிருந்து மனம் திரும்பி நல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பாவ எண்ணம் வரும். அந்த பாவ எண்ணம் வருது அப்படின்னா பிசாசு உங்களுக்குள்ள களை விதைக்கிறதுக்கு பார்க்குறான், உங்களை பாவம் பண்றதுக்கு தூண்டுறதுக்கு அவன் பார்க்குறான். அப்போ நீங்க என்ன செய்யணும், அப்பாலே இப்போ சாத்தானேன்னு நீங்க கட்டளை கொடுக்கணும். நான் என்னுடைய சிந்தனை முதற்கொண்டு, என்னுடைய சரீரம் முதற்கொண்டு எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷன் செத்து போயிட்டா, இந்த எண்ணம் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இது கர்த்தருடைய எண்ணம் அல்ல. பிசாசே, உன் எண்ணத்தை நான் எதிர்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம், இந்த மாதிரி பாவ காரியங்களின் ஆளுகைக்கு நாம் உள்ளாகாதபடிக்கு, நம்ம தீய எண்ணங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழித்து போடுங்கள். அப்படின்னா உலகத்திற்குரிய பாவ சுபாவங்களை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. பாவ குணங்களை அழித்து போடுங்கள். சுபாவம்னா என்னதுங்க, பாவ குணங்களை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பாவ எண்ணம் வருதா, பாவ குணம் இருக்குதா? அந்த பாவ குணம் எல்லாமே பழைய மனுஷன் இப்போ எட்டி பார்க்க முடியாது. ஏன்னா அவன் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. எங்க செத்து போய் ஆவியா வந்தா கட்டி பிடிச்சிக்குவீங்களா நீங்க? சொல்லுங்களேன். செத்து போய் அது அப்பாவாவே இருக்கட்டும், அம்மாவாவே இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, ஆவியா கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க பின்னங்கால் பிடரில் அடிக்க என்ன பண்ணிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த செத்து போன அந்த குணம் இப்போ ஆவியா என்ன பண்ணுதுங்க, நம்மளை துரத்த பார்க்குது. இப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு ஆவியை துரத்தக்கூடிய மனிதர்கள், புதிய சாயல், புதிய மனிதர்கள். அப்போ நீங்க புதிதாய் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுனால நீங்க தாங்க என்ன பண்ணணும், அந்த ஆவியை துரத்தணும். ஹல்லேலூயா. அல்லது அந்த குணத்தை துரத்தணும். அந்த பழைய குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவ குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திற்குரிய குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்க என்ன பண்ணணும், அதை டெஸ்ட்ராய் பண்ணணும், அதை அழித்து போட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. அது அழித்து போடுறதுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு காரியம் மனசுல இருக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே நேரத்தில் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், பழைய மனுஷன் செத்து போயிட்டான், இப்போ நான் புது மனுஷனா இருக்கேன். இது மனசுல இருந்ததுன்னா உங்களை பாவம் தொட முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவம் தொட முடியாது. மீறி வந்துச்சுன்னா நான் பழைய மனுஷன் இல்லை, இப்போ நான் புது மனிதன். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது உங்க பாவங்களை உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க விலக்கி போடணும். அதுக்கு தான் நீங்க கட்டளை கொடுத்து வசனத்தினாலே உங்களை நிரப்பி 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 மறுநூபமாக்கிக்கிட்டே இருங்க. நிறைய மெசேஜ் கேளுங்க, நிறைய நீங்க ஆராதிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய மெசேஜ் கேளுங்க, ஆவிக்குள்ளேயே இருங்க. ஆவிக்குள்ளேயே இருந்தா பாவி எப்படிங்க வரும், பாவம் எப்படிங்க வரும்? எதுவுமே நம்மளை பாவியாக்க முடியாது. சரி,
இந்த இந்த தீய எண்ணம் இதெல்லாம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா விபச்சாரம், அசுத்தம், அப்புறம் என்னதுங்க மோகம், துர்ரிச்சை, அப்புறம் விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போலியான கடவுள்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. வானத்திலையும் பூமியிலையும் தண்ணீர்லையும் எங்கேயுமே உங்களுக்கு என்ன இருக்க வேண்டாம்? எண்ணெய் அல்லாமல் வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேற தெய்வமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா இது எல்லாமே விக்கிரகம். என்னன்னு சொல்லி கொடுக்குறாருங்க? நீ எதை செய்தினாலும் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் விருப்பப்பட்டு செய்தா அது என்னது? அது விக்கிரகம். அப்போ அது சிலை வழிபாடு. அப்போ அந்த சிலை வழிபாடுங்கிறது என்ன ஆயிருது அப்படின்னா நீங்க ஆண்டவரை வழிபடாம நீங்க என்ன பண்றீங்க? பணத்தை வழிபடுறீங்க. ஆண்டவரை வழிபடாம நீங்க விபச்சார எண்ணங்கள், விபச்சார வாழ்க்கை, அதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? அதை ஒரு வழிபாடாக்கிடுறீங்க. அப்போ ஆண்டவரை வழிபடாமல் உலகத்திற்குரிய பாவ சுபாவங்களை நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஹல்லேலூயா. சோதோம் கொமோராவை பத்தி சொல்லுகிற போது என்னன்னா எல்லா பாவத்தையும் அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா விக்கிரக ஆராதனையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாவத்தையே அவங்க நோக்கி ஓடுறாங்கன்னா என்ன? அது அவங்களுக்கு விக்கிரகம் ஆயிருச்சு. அப்போ ஆண்டவரை விட்டுட்டாங்க. அப்போ ஆண்டவரை விடுறது வேற. அதாவது பாவத்தை நோக்கி ஓடுகிறவன் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா ஆண்டவருக்கு கம்மியாக தான் நீ முக்கியத்துவம் கொடுக்குற. 6 நாள் பாவத்தில் ஓடிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஆண்டவர் இடத்துல ஓடி வந்தால் அதுக்கு பேர் என்ன கிடையாதுங்க? நம்ம ஆண்டவரை வழிபடுறோன்னு அர்த்தம் கிடையாது. அது என்னன்னா பாவத்தை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விக்கிரகமாக்கிட்டோம். பாவத்தை விக்கிரகமாக்கும் போது பாவம் பெருகி கொண்டே இருக்கும். எப்படிங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் நம்ம வாழ்க்கையில் பெருக முடியும்? அப்போ உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விலகிறதுங்கிறது என்ன பண்ணுறீங்க? அந்த விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் விலகிறீங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கணும். அது ஒரு விக்கிரகம். பாவம் ஒரு விக்கிரகம். அதை நான் வழிபட மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன், அதுக்கு நான் சேவை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள நாம் வரணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவரே நாங்கள் உமக்கு சொந்தமாய் இருக்கிறபடியினாலே எங்க சரீரத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாங்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய சரீரம் பழைய ஆசைகள், பழைய விருப்பங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சரீரம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் புது மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். நாங்கள் இனி பாவத்துக்கு நாங்கள் ஊழியம் செய்ய மாட்டோம். பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்க போவது இல்லை. ஏன்னா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்க ஏற்கனவே விடுதலையாக்கி இருக்கிறீர். எங்கள் பாவ சரீரம், பாவ எண்ணம், பாவ சிந்தனைகள் இதெல்லாம் ஒழிந்து போயிருச்சு. நாங்க இப்ப புதிய மனிதர்களாக இயேசுவோடு கூட எங்க பழைய மனுஷன் அறையப்பட்டு நாங்கள் புதிய மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். பாவ தன்மைகளுக்கு எங்க மேல எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் இனிமேல் பாவங்களுக்கு அடிமையாக வாழ மாட்டோம். அதனால் எந்த விதமான பாவங்களையும் நாங்கள் விக்கிரகமாக்க மாட்டோம். உமக்காகவே வாழ்கிறோம், உம்மை போலவே வாழ்கிறோம், உமக்காகவே வாழ்கிறோம், உம்மை போலவே வாழ்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒருத்தர் கூட கண்ணை திறந்திருக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடுங்க. இப்போ எனக்கு விடுதலை வேணும். எனக்கு இந்த சுபாவ பிரச்சனை இருக்குது, இந்த குணங்கள்ல எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பாவத்திலிருந்து எனக்கு நான் உண்மையாவே விடுதலையாக ஆசைப்படுறேங்கிறவங்க மட்டும் அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. மற்றவங்கெல்லாம் நீங்க கையை கீழே போட்டுறலாம். யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ராணிமா கண்ணை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இந்த காரியத்திலிருந்து
பாவத்திலிருந்து விடுதலை வேணும். அது சுபாவமாகவும் இருக்கலாம், குணம், நம்மளுடைய குணங்களில் இந்த குணத்திலிருந்து நான் விடுதலையாகணும் அப்படின்னு சொல்கிறவங்க. அதே மாதிரி இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாகணுங்கிறவங்க இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சபையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்தெந்த பகுதிகளில் சுபாவ பிரச்சனைகளிலும் சரி ஆண்டவரே அப்பா, பாவ பிரச்சனைகளிலும் சரி, அந்த போராட்டங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவை விலகுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். பழைய மனிதன் கொன்று விட்டோம், பழைய மனிதன் செத்து போய்விட்டான், இப்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பிசாசே உனக்கு ஆளுகை இல்லை, வெளியே வா. இயேசுவின் நாமத்தினாலே இச்சையின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா குடியின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டொபாக்கோ வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுபாவ பிரச்சனையை பின்தொடர்ந்து வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சிந்தனையை கட்டுகிற வல்லமைகள் விலகுவதாக. கனவுகள் விலகுகிறது, கெட்ட கனவுகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான கெட்ட கனவுகளும் விலகுகிறது, பயங்கள் நீங்குகிறது. இன்றைய தினத்தில் ஒரு பெரிய விடுதலை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இன்றைய தினத்தில் ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே சிறியோர் முதற்கொண்டு முதியோர் வரையிலோ எல்லாருக்குள்ளேயும் நாங்கள் விடுதலையை கட்டவிழ்க்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஜென்ம சுபாவங்கள்ல விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே பாவங்கள்ல விடுதலை, சாபங்கள்ல விடுதலை, கட்டுக்கள்ல விடுதலை, வியாதிகள்ல விடுதலை, எல்லாத்திலையும் விடுதலையை சொல்லுகிறோம். பூரண சுகம் உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. என்ன ஆசீர்வாதத்தை இன்றைய தினத்தில் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து வந்தாங்களோ அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக உம்முடைய தீர்க்கதரிசியாக நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு எதை எதிர்பார்த்து வந்தார்களோ அந்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உங்களுடைய காணிக்கைகள் அதை விதைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்கலாம். இந்த ஊழியத்தில் விதைக்கிற போது இது அநேகருக்கு சுவிசேஷமாக கடந்து போகக்கூடிய ஊழியம், அநேக புறஜாதியாரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஊழியம். அதனால் அது நிமித்தமாய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில் பங்கு கொள்ளுகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மாதா மாதம் இந்த ஊழியத்தில் சின்னதோ பெருசோ இந்த தொகையை நான் விதைக்கிறேன்னு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வில் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமேன். காட் பிளஸ்.